அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதனை பிரபுக்களோடு அவர் உட்காரவும் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதத்திலிருந்து புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்ட சில தேவ மனிதர்களை நம்முடைய சமயத்திற்கு ஏற்றவாறு நாம் தியானிக்கலாம். பொதுவாக உலக மனிதர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் சிறியவர்களாய் இல்லது புழுதியிலே குப்பையிலே இருக்கிறவர்களாய், அது நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு ஏழ்மையான ஒரு நிலவரத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன், உலக மனிதனை நாம் பார்க்கும்போது அந்த மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய திறமை பயன்படுத்தி அவன் ஒரு காலகட்டம் வரும்போது உயர்ந்த ஸ்தானத்திலே வருகிறதை பார்க்கிறோம். சில உலக மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் ஒரு ஏழ்மையான நிலையிலே இருப்பார்கள். பின்பு அவர்கள் தன்னுடைய அறிவு திறமை இவைகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வருவார்கள். அப்படி வந்தால் எல்லாரும் அந்த ஸ்தானத்திலே நிலைத்திருக்கிறது இல்லை. காரணம், அவர்களுக்குள்ளே திறமை இருக்கும், உயர்ந்த ஸ்தானத்திலே வருவதற்கான எல்லா அறிவும் இருக்கும், ஆனால் நல்ல சுபாவங்கள் என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் அவர்கள் தங்களுடைய திறமை அறிவு தங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி உயர்ந்த ஸ்தானங்களிலே வருவார்கள். ஆனால் எல்லாரும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கடைசி வரைக்கும் நிற்கிறது இல்லை. இன்றைக்கு பாருங்க, சில சிஎம் எல்லாம் சிறைச்சாலையிலே போகிறார்கள், சில மினிஸ்டர் எல்லாம் சிறைச்சாலையிலே போகிறார்கள், சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சிறைச்சாலையிலே போகிறார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய படிப்பு அறிவு திறமை இவைகளை படித்து நல்ல ஸ்தானங்களில் வந்தார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள நல்ல சுபாவங்கள் இல்லாதபடியினாலே அவர்களால் அந்த ஸ்தானங்களிலே நிலைத்திருக்க முடிகிறது இல்லை. அதே நேரத்தில் தேவன் சில மனிதர்களை மிகவும் ஏழ்மையான நிலையிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் அதை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சில தேவ மனிதர்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். நமக்கு நேரத்திற்கு தகுந்தாற் போல தியானிக்க போகிறோம். வேதத்திலே 2 மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் சொந்த தேசத்திலிருந்து அடிமைகளாக அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்பட்டவர்கள். ஆனால் அந்த தேசத்திலே தேவன் அவர்களை அழகாய் உருவாக்கி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தார். அவர்கள் சாகும் வரைக்கும் அந்த ஸ்தானத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா. அவன் தேவன் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதனை அழகாய் அவனை உருவாக்கி அவனை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வைக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் அந்த ஸ்தானத்திலேயே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி வரவில்லை. காரணம், தேவன் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள திறமைகளை மட்டும் வைத்து உயர்த்த மாட்டார், அவர்களுக்குள்ள நல்ல சுபாவங்களை வைத்து உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால தான் அவர்கள் அந்த சிங்காசனங்களை எல்லாம் அலங்கரித்தார்கள். முதலாவதாக நான் தானியேலை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். தானியேல் அவன் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு பெரிய பேரரசனால் அன்றைக்கு பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்பது அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது.
அந்த சாம்ராஜ்யத்திலே இருந்த பேரரசன் நேபுகாத் நேச்சாரால் அடிமையாக எருசலேமிலிருந்து அவன் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அடிமை தேசத்திலேயே தானியேலை தேவன் உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தானியேல் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அப்ப தானியேல் கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோன் என்கிற தேசத்திலே அவனை 3ஆம் அதிகாரியாக அந்த ராஜா உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்கிறோம். தானியேல் ஒரு அடிமை தேசத்திலே அப்படி உயர்த்தி வைக்கப்படுவதற்கு அவனுக்குள் இருந்த சில நல்ல சுபாவங்கள், நல்ல தன்மைகள், அவைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நாம் வாழுகிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உயர்ந்த ஸ்தானங்களிலே வருவதென்பது நல்ல காரியம். ஆனால் அந்த ஸ்தானங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே நல்ல சுபாவங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் பெரிய பதவிகளை நாம் அலங்கரித்து நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து நாம் நல்ல சுபாவங்கள் இல்லை என்று சொன்னால் அது ஒரு பிரோஜனமற்ற உயர்வாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நல்ல சுபாவங்களோடு நாம் உயர்ந்த ஸ்தானங்களிலே வரும்போது நம்ம இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு நித்தியத்திலே மேன்மையானவர்களை தருவார். அல்லேலூயா. ஏன்னா இந்த சுபாவங்கள் தான் நித்தியத்தை அலங்கரிக்கும். அல்லேலூயா. நாம் இங்கே தானியேலை குறித்து சில காரியங்களை தியானிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே தானியேலுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்கிறதை பார்க்கிறோம். அது ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்கிற ஒரு தீர்மானம் அவருக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ராஜ போஜனம் என்பது, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இருந்த ராஜ போஜனங்களில் மதுபானங்கள் எல்லாம் பரமாறி இருப்பார்கள், இல்லது ஆகாரத்தினுடைய தன்மைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அதனால தான் தானியேல் அந்த ராஜ போஜனம், திராட்சரசம் இவைகளினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். போஜனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் புசிக்கணும், இதெல்லாம் புசிக்கக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நாம் எல்லா ஆகாரங்களையும் ஜெபம் பண்ணி புசிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை அதற்கு வேதம் விலக்கி வைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் பேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். அப்ப இவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். மற்றபடி நாம் ஆகாரங்களை நாம் ஜெபித்து புசிப்பது தவறு அல்ல. இன்றைக்கு சில தேவ மனிதர்கள் அவங்களுடைய சரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகாரங்களை புசிக்கிறார்கள். அதனால நான் இப்போ இறைச்சி சாப்பிடலைங்கிறதுக்காக மற்றவங்களை இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அது அவர்களுக்குரிய தன்மை. இப்போ சுகர் வியாதி இருக்கிறவங்களால எல்லாம் சாப்பிட முடியாது. அவங்க பாயசம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டிய நம்ம கல்யாண வீட்டில் போனால் பாயசம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதனால இது காரியத்தில் தங்களுடைய சொந்த பிரதிஷ்டைகளை மற்றவர் மேலே நம்ம நினைச்சக்கூடாது, திணிக்க கூடாது. சிலருக்கு சில பிரதிஷ்டைகள் இருக்கும். நான் இன்னென்ன ஆகாரத்தை தான் சாப்பிடுவேன், இந்த ஆகாரத்தை சாப்பிட மாட்டேன். ஓகே, நல்லது. அவங்க சரீரத்துக்கும் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் அவங்க அந்த பிரதிஷ்டையில் இருப்பது நல்லது. ஆனால் அதை நான் மற்றவர்கள் மேலே நினைச்சக்கூடாது, திணிக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவைகளுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி நாம் ஆகாரங்களை நாம் ஜெபித்து புசிப்பது
வேதம் நமக்கு என்ன செய்கிறது? அனுமதிக்கிறது. ஆனாலும் நாம் பெருந்தினிக்காரர்களாக என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இன்றைக்கு ஆகார திரட்சி அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஆகாரம் இன்றைக்கு பயங்கரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கல்யாண வீட்டில் போனால் ஒரு மனுஷன் என்ன தான் சாப்பிடுவான்? அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் சாப்பிட்றதை காட்டிலும் டஸ்ட்பினில் கிடைக்கிறது நிறையா இருக்கும். ட்ரம்மு கணக்கில் என்ன இருக்கும். அப்போ மனுஷன் வீண் செலவுகளை ஆகாரத்துக்காக அதிகமாக செய்கிறதை பார்க்கிறோம். வெரைட்டியாக என்ன செய்கிறாங்க. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் எண்ணி பார்த்தேன், 13 வெரைட்டியில் ஆகாரம் என்ன செய்தது இருந்தது. இந்த 13 வெரைட்டியில் ஆகாரம் சாப்பிடணுமா? அப்படிலாம் இருக்கு. விசுவாச மக்களை தப்பு சொல்வதற்கு இல்லை. ஏன்னா சிலர் அன்பின் மிகுதியினால் என்ன செய்வார்கள்? ஊழியர்களுக்கு அப்படி செய்வார்கள். அவங்களுக்கு அன்பு. ஊழியர் வருகிறார், சில பெற்றோர்கள் சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஊழியர்களுக்கு என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். அப்படி சிலருக்கு அன்பு இருக்கும். ஆனாலும் ஆகார திரட்சி இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் ஆகாரத்தை நாம் அளவாக என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு பழமொழி என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால் ஆகாரத்தை நாம் சரியான அளவு என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். அது இரவு நேரங்களில் இந்த மாமிசம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இரவு நேரங்களில் நம்ம அதுக்கு பிறகு எந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யாது இருக்காது. நம்ம உடனே என்ன செய்வோம்? தூங்குவதற்காக சொல்லுவோம். அதனால் இரவு நேரங்களில் எளிய உணவு எடுப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள். அதுக்காக வேண்டி புசிக்கிறவர்களை நான் தடை செய்யலை, ஒரு கருத்து சொல்கிறேன். புசிக்கிறவங்க தாராளமாக என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் நாம் அளவுக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அளவோடு புசிக்க வேண்டும். பசிக்காக என்ன செய்யணும்? புசிக்க வேண்டும். சிலர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள், சிலர் சாப்பாட்டுக்காக என்ன செய்கிறார்கள்? வாழ்கிறார்கள். நம்ம சாப்பாட்டுக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டாம். வாழ்வதற்காக என்ன செய்வோம்? சாப்பிடுகிறவர்களாக இருப்போம். ஒரு ஊழியக்காரரோட ஒரு பையன், அவன் அவங்க அப்பா அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு கடையில் சாதனம் வாங்க அனுப்பிவிட்டு இருக்கிறார். அது ஒரு ஈவினிங் டைம். அவன் சாதனம் வாங்க போன ஒரு ஹோட்டலை பார்த்தான். ஹோட்டல் நல்லா இருந்து உழவு சாப்பிட்டுட்டு வந்தான். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், மகனை நான் உன்கிட்ட 200 ரூபா கொடுத்தேன், இவ்வளோ திங்ஸ் வாங்க சொன்னேன், காசு பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னான், அப்பா நான் வரும்போது ஒரு ஹோட்டலை பார்த்தேன், எனக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சு, நான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாரா, மகனை நீ பசி வந்து தான் சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு பசி இல்லை, அதனால் எனக்கு அதை சாப்பிடணுன்னு தோணுச்சு, அதனால் சாப்பிட்டேன். அப்போ அவர் அடி கொடுத்தாராம். அடி கொடுத்துட்டு சொன்னாரா, மகனை நீ பசிக்காக சாப்பிடணும், இப்படி ஆசைப்பட்டு நீ என்ன செய்யக்கூடாது? ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் அப்படி தான். மத்தியானம் சாப்பிடுவாங்க, அடுத்து 2 மணிக்கு சாப்பிடுவாங்க, அடுத்து 3 மணிக்கு சாப்பிட ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கேயே என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. ஏன்னா ஊழியர்களுக்கு தான் இந்த சோதனை அதிகம். 1 மணிக்கு ஒரு வீட்டில் மீட்டிங் முடியும், அங்கே சாப்பிடும். அடுத்து 3 மணிக்கு ஒரு வீட்டில் மீட்டிங் ஆரம்பிக்கும், அங்கே சாப்பிடும். அடுத்து 5 மணிக்கு ஒரு வீட்டில் மீட்டிங் ஆரம்பிக்கும், அங்கேயே என்ன செய்வோம்? சாப்பிடும். எங்களுக்கு தான் இந்த பெரிய சோதனைகள் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆகார திரட்சிகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறதுனால நம்ம பெருந்தினிக்காரர்களாக என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. அடுத்து தானியேலுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஆதியாகமம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இங்கே நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அவன் கல்தேயர் எல்லாரையும் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு அவன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்து நிமித்தம் என் இருதயம் கலங்கி இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கல்தேயருக்கு சொன்னார்கள், ராஜாவே உம்முடைய சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்வோம்? சொல்லுவோம். ராஜா சொன்னார், நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன். நான் சொப்பனத்தை சொன்னால் நீங்கள் ஏதாவது கதை என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. அதனால் நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன். சொப்பனத்தை நீங்கள் தான் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும். அது அந்த கல்தேயர்களால் கூடாமற் போயிற்று. கடைசியில் அந்த
ஞானிகளுக்கு பிரச்சனைகள் வந்தபோது தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு ஜெபிக்கிறார். தானியேலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் தானியேல் ராஜாவுக்கு முன்பதாக வந்து சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவர் சொல்லும்போது உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கல எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலே தானியேலுக்குள்ள ஞானம் இருந்தது. அவன் அந்த கல்தேயர் தேசத்தில் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 1வது அதிகாரம் 17 20 வரைக்கும் வாசிப்போம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா எவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. அப்போ தானியேலுக்குள்ள ஞானம் இருந்தது. தேவன் அதை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் எனக்கு உண்டானதினால் அல்ல என்று, உண்டென்பதினாலே அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது அவருடைய ஒரு தாழ்மை என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. அன்பானவர்களே, தேவன் நம்மை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தாலும் நம்முடைய இருதயத்தில் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருபோதும் நமக்குள்ள பெருமை என்பது வரவே கூடாது. என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பலன், இதனால் நான் இந்த ஸ்தானத்தில் வந்தேன் அப்படி என்று ஒருபோதும் நாம் நினைக்கவே கூடாது. உலக மனுஷன்தான் நினைப்பான், என்னுடைய திறமையினால் நான் இந்த ஸ்தானத்தில் வந்தேன், என்னுடைய ஞானத்தினால இந்த ஸ்தானத்தில் வந்தேன்னு சொல்லுவான். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி ஒருபோதும் நினைக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தாலும், நம்மை ராஜாக்களோடு உட்கார வைத்தாலும், நமக்குள்ள எப்போதுமே ஒரு தாழ்மை என்பது இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வந்த உயர்வு நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ வந்ததல்ல, அது கர்த்தர் நமக்கு தந்தது. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ள ஒரு திறமை இருக்கும் என்று சொன்னால், அது கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்தது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளுக்கு எப்போதுமே ஒரு தாழ்மையான சுபாவம் இருக்க வேண்டும். தாழ்மையான சுபாவம் இருந்தால் தான் நம்ம உயர்ந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் கீழே இருக்கிறவர்களெல்லாம் அன்பாக நடத்தும், கீழே இருக்கிறவர்களெல்லாம் மதிப்பாக நடத்தும். ஏன்னா நமக்குள்ள தாழ்மைங்கிற சுபாவம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக எண்ணுகிற அந்த நல்ல தன்மை உண்டாக இருக்கும். அல்லேலூயா. எப்போதுமே நாம் எந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை இந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தார் என்கிற அந்த சிந்தை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். எருசலேமிலிருந்து அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட தானியேல் அந்த தேசத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக வருவதற்கு காரணம் அவனுடைய திறமையை தாளந்தல்ல, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த திறமை தாளந்து. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கும்போது, ஒருவேளை நம்முடைய தொழில்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய படிப்பு காரியங்கள், இல்லது நம்ம வேலை ஸ்தலங்களில் வருகிற உயர்வுகள், இப்படிப்பட்டவைகள் நமக்கு வரும்போது எப்போதுமே நாம் எப்போதுமே கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அதனால் உயர்வுகள் வரும்போது சிலருக்கு பெருமையும் கூட வரும். அப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும். அல்லேலூயா. அப்போ தாழ்மை என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 11:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை குறித்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம்.
பாருங்க, பரலோகத்தின் சகல மகிமையோடு இருந்தவர். அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியிலே ஒரு மனுஷகுமாரனாக என்ன செய்தார்? வந்தார். அதுவே ஒரு பெரிய தாழ்மை. பரலோகத்தில் எவ்வளோ மகிமையாக இருந்தவர், வார்த்தையாக இருந்தவர், நமக்காக இந்த பூமியிலே ஒரு மனுஷகுமாரனா வந்தான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தாழ்மை. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா அதில் தாழ்மை இருக்கும். அவருடைய வளர்ப்பை பார்த்தீங்கன்னா அதில் தாழ்மை இருக்கும். அவ்வளவு தன்னை தாழ்த்தினவர், தாழ்மையை தரித்து கொண்டவர். அதனால தான் அநேக இடங்களில் பிதாவை குறித்து பேசுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு வசதிகள், வாய்ப்புகள், உயர்வுகள், மேன்மைகள் வரும்போது நம்மை நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். எப்போதுமே ஒரு தாழ்மையின் சிந்தை இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இன்றைக்கு சிலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் அது நமக்கு ஈவாய் தந்தது. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் எப்போதுமே தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-9 வரைக்கும் பார்க்கும்போது கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பார்க்கிறோம். அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தார், அதெல்லாம் அவர் வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல தேவ பிள்ளைகள் ஒருபோதும் பெருமை பேசக்கூடாது. சிலர் குடும்பத்தை வைத்து பெருமை பேசுவார்கள், சிலர் தங்களுடைய தொழிலை வைத்து பெருமை பேசுவார்கள். அப்படியெல்லாம் பெருமை பேசக்கூடாது. எப்போதுமே ஒரு தாழ்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அடுத்து தானியேலுக்குள்ளே இருந்த காரியம், அவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று தானியேல் 4வது அதிகாரம் 9வது வசனம், 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததென்றும் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருந்ததென்றும் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு உயர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவர் அழகாய் நம்மை போதித்து என்ன செய்வார்? நடத்துவார். நம்ம சின்ன தவறு செய்தால் கூட ஆவியானவர் அதை நமக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். நம்ம புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தேவன் நம்மை எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்போது சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இடத்துல ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அவர் அதை நமக்கு உணர்த்தி தருவார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். எனவே அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் நான் அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இங்கே தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை ஒரு குற்றமற்ற வாழ்க்கையாக இருந்தது. அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். நீதிமொழிகள் 28:20 பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தேவ பிள்ளைகள் நாம் எளிமையான ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம ஒரு குற்றமற்ற வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில தேவ மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். யோசேப்பையும் தானியேலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யோசேப்பு கூட ஒரு இடத்துல வந்து அந்த பானபாத்திரக்காரனுடைய ஒரு தயவை நாடுவான். ஆனால் இவன் தானியேல் அப்படி அல்ல. தானியேல் யாருடைய தயவை நாடாமல் அவன் கர்த்தருக்காக உண்மை உள்ளவனாக, சத்துருக்களால் குற்றங்கண்டு பிடிக்க முற்பட்ட போது குற்றமற்றவனாக இருந்தான். தானியேல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணர்கள் அல்ல. ஆனால் அவங்களுடைய காலங்களில்
அவர்கள் நன்றாக பரிசுத்த ஜீவியம் செய்தவர்கள். இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள ஜீவியம், சத்துருக்கள் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்த போது குற்றமற்ற ஒரு ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை என்பது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே தப்பித்தவறி ஒரு பொய் என்ன செய்யும் வரும். நம்ம அநேக பொறுப்புகளை வைத்தாலே தப்பித்தவறி என்ன செய்யும் பொய் வரும். ஆனால் இந்த தானியேலை பார்க்குறோம், அவன் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தான், ஆனால் அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் மற்றவர்களை பார்த்து கேட்டார். யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நல்ல ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து அதை நிச்சயம் கேட்பார். ஏன்னு சொன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமோ குறையோ பாவமோ கண்டுபிடிக்கப்பட முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவனும் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். சின்ன சின்ன பொறுப்புகள் இருக்கும்போது அநேகர் உண்மையாக இருப்பார்கள். ஆனால் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது நாம் உண்மையாக இருக்கிறோமா? மற்றவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே தானியேல் அவன் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தான், அவன் குற்றமற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் தைரியமாய் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை நிச்சயமாய் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஒரு மனிதன் இப்படி சொன்னார், எந்த ஒரு மனிதனும் நமக்கு நேரே கையை நீட்டி நீ இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட பாவம் செய்தவன் என்று சொல்வதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஒரு மனிதன் நமக்கு நேராக கையை நீட்டி நீ இன்ன பாவம் செய்தாய் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக நிறைந்த வாழ்க்கையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்த நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதன் நம்மிடத்தில் குற்றம் காணுவதற்காக முயற்சி செய்தா கூட அந்த மனிதன் ஒரு குற்றத்தையும் காண முடியாத, அதாவது காணக்கூடாதத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் செய்ய வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக வாஞ்சிக்க வேண்டும். உண்மையுள்ள ஒரு ஜீவியத்துக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம இந்த காரியங்களில் குறைபடுகிறோம். ஆனாலும் பரிசுத்தமாக வாழணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், அந்த வாஞ்சையை நாம் விட்டுவிடக்கூடாது. வாஞ்சை உள்ள ஆத்மாவை கர்த்தர் ஒரு நாள் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் வருகிறது உண்டு. ஆனாலும் நம்ம ஒரேடியாக சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தரை விட்டு தூரமாய் போகக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று பரிசுத்த ஜீவியத்தை வாஞ்சிக்க வேண்டும். அடுத்து தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே தானியேலுடைய ஒரு ஜெப வாழ்க்கை பார்க்கிறோம். பொதுவாகவே தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் ஜெபத்திற்கு தடை வந்த போதும் அவர் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இவ்வளோ பெரிய பொறுப்பிலிருந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நமக்கு 2 பிள்ளைகளை நடத்துகிறோம், இல்லைன்னா 3 பிள்ளைகளை நடத்துகிறோம். அந்த காலத்தில் தான் டஜன் கணக்கில் பிள்ளைகள் இருப்பார்கள். இப்போது அப்படியெல்லாம் இல்லை. 2 பிள்ளைகள்
3 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். போக போக சிலருக்கு பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த ஆசை கூட குறைந்து கொண்டு போகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிறிய குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பில் இருக்கிற நம்மால் கூட ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுவதே போராட்டமாக தான் என்ன செய்யுது இருக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குடும்ப ஜெபங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. நம்ம எல்லாருமே இதில் என்ன செய்கிறோம், குறைபட்டு தான் இருக்கிறோம். ஹட்சன் டெய்லர் இப்படியாக சொன்னார், ஜெபிக்காம கர்த்தருக்காக கடினமாக என்ன செய்யாதீங்க, உழைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். நீங்க ஜெபம் செய்யாம இயேசுக்காக கடினமாக என்ன செய்யாதீங்க, உழைக்காதீங்கன்னு சொன்னார். ஏன்னா ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது தேவனோடு நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து அநேக வல்லமைகளை, வரங்களை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். இயேசுக்காக ஓடுறோம், இயேசுக்காக ஓடுறோம், இயேசுக்காக உழைக்கிறோம், ராப்பகல் உழைப்பாக. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வேத வாசிப்பு இருக்கா, ஒரு ஜெபம் இருக்காது. அப்படி ஜெபிக்காம வேத வாசிக்காம நீ இயேசுக்காக உழைச்சி என்ன பிரயோஜனம்? உனக்குள்ள இருக்கிற குறைய உனக்கு என்ன செய்யறதில்லை, தெரிகிறதில்ல. பொய் சொன்னாலும் உனக்கு பொய்ன்னு தெரிகிறதில்ல, என்ன சொன்னாலும் உனக்கு என்னன்னு தெரிகிறதே இல்லை. ஏன்? தெய்வ சமூகம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் போனாதான் ஆவியானவர் எல்லாவற்றையும் உணர்த்துவார். இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்தே மக்களாகிய நாம் கடினமாக கிறிஸ்துவுக்காக உழைக்கிறோம். ஆனால் ஒரு ஜெப வாழ்க்கையும் கிடையாது, ஒரு வேத தியானமும் கிடையாது. அந்த அளவுக்கு இயேசுக்காக உழைச்சி என்ன பிரயோஜனம்? அதனால் அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் தரித்திருப்போம், கர்த்தரோடு கொஞ்சம் உறவாடும். மார்த்தாளை போல பற்பல வேலைகளை செய்து செய்து இயேசுடைய பாதத்தை நிறுத்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒரு ஜெப நேரம் வாழ்க்கையில் ஒதுக்குறோமா, அந்த ஜெபத்தில் உட்காரும். இன்றைக்கு ஜெப நேரங்கள் நமக்கு இருக்கு, சபையே அந்த ஜெப நேரங்களை நமக்கு ஒழுங்குபடுத்தி தருது. ஆனாலும் அதில் உண்மையாக ஜெபிக்கிறோமா? அதில் ஃபோனு, பொல்லாத பிசாசு. ஜெபத்தில் உட்கார்ந்தா அவ்வளோதான், வராத ஃபோனெல்லாம் என்ன செய்யும், அந்த நேரம் தான் வரும். சிலருக்கு ஜெப நேரம் தெரியும், நமக்கு ஒரு ஜெப நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது சிலருக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த ஜெப நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, ஃபோன் அடிப்பாங்க. அவங்களுக்கே அந்த உணர்வு வருகிறது இல்லை, இப்போ அவங்களுக்கு ஜெப நேரம், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ ஃபோன் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி கால் வேறு, சில எமர்ஜென்சி வரும் பண்ணுறது வேறு. ஆனால் ஜெபம் முடிஞ்ச பிறகு பேச வேண்டிய காரியத்தை கூட அந்த ஜெப நேரத்தில் தான் ஃபோன் அடிச்சு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது பழகி போச்சு. இதெல்லாம் நம்ம மாற்றணும். ஜெபிக்காம கர்த்தருடைய பாதத்தில் உட்காராம நம்ம கர்த்தருக்காக ஓடி ஒரு பிரோஜனம் என்ன செய்யாது, இருக்காது. அந்த காலத்தை பாருங்க, பரிசுத்தவான்களெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் தூதெல்லாம் வாங்கி ஜெபித்து தேவ சமூகத்தில் வந்து நின்று அப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது எவ்வளோ கிரிகைகள் உண்டானது. அதனால் அன்பானவர்களே, ஜெபிக்கணும். தானியலுக்கு அந்த ஜெபத்தினுடைய மேன்மை தெரிந்திருந்தது. அதனால தான் தடை வந்தபோது கூட அவர் வந்து அந்த ஜெபத்தை விட்டுறல. அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள் அதிகமாக ஜெபிக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஜெப வாழ்க்கையும் வேத தியானமும் இரு கண்கள் போன்றது. புறாவுக்கு 2 சிறகுகளைப் போல நமக்கு அது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். அதை விட்டுறக்கூடாது, நல்லா ஜெபிக்கணும். சிலருக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரே ஜெபமும் வேத தியானமும் தான் இருந்து, இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணோம், நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசிப்போம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இருக்கா? அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஜெப வாழ்க்கை இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாய் அவன் புழுதியில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் அவனை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாதீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் கூட பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்ம ஜெப வாழ்க்கையை நஷ்டப்படுத்தக்கூடாது. குடும்ப ஜெபம், தனி ஜெபம், சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், இந்த ஜெபங்கள் எல்லாம் நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த ஜெப நேரங்களெல்லாம் நம்ம மேன்மையாக நினைக்கணும். சில ஜெப நேரங்களெல்லாம் அசட்டை பண்ணுறாங்க. மனசுக்கு அப்படி பண்ணும்போது ஒரு வலி உண்டாகும். தெய்வ சமூகம் அல்லவா, இது ஜெப நேரம் அல்லவா, இதில் எவ்வளவோ தெய்வ பயத்தோடு இருந்து நம்ம ஜெபிக்கணும், எவ்வளவோ மனசை செலுத்தி அதில் ஜெபிக்கணும். அந்த உணர்வெல்லாம் நமக்குள்ளே வரணும். அது எப்போதும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஜெப நேரத்தை ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அதெல்லாம் நமக்கு ஒரு பாரமாக இருக்கணும். ஆண்டவரே, உடைய ஜெப நேரத்தை நான் மேன்மையாக நினைக்கணுமே, என் முழு மனசையும் அந்த ஜெபத்தில் வைக்கணுமே, என் சிந்தை எல்லாம் அதில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக இருந்தபோது ஜெபித்து இருக்கிறார் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மன்றாடி ஜெபிக்கணும், புலம்பி ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதை கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நம்ம ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, நம்ம புழுதியில் இருந்தாலும் சரி, நம்ம குப்பையில் இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றுக்கும் ஆகாதவனாய் போனாலும் சரி, மற்றவர்களுக்கு நம்ம புரோஜனமற்றவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நல்ல தன்மைகள் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அந்த புழுதியிலிருந்து, அந்த ஏழ்மையான ஒரு வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் உயர்வை காண வேண்டும் என்று சொன்னார் தானியேலை போல இப்படிப்பட்ட நல்ல தன்மைகள், நல்ல சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அதை நமக்கு தருவார். ஒரு காரியத்தை கூட பார்த்து நாம் செபிக்க போகிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்கே தானியேலை குறித்து தேவன் சொல்லும்போது நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவன் என்றல்ல, தேவன் தானியேலை குறித்து சொல்லும்போது மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் தானியேலுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பிரியமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு யார் நல்லா பிடிக்குமோ அவர்கள் தான் தனக்கு பிடித்தவர்களை பார்த்து பிரியமானவள், பிரியமானவன் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். உன்னத பாட்டில் பார்க்கிறோம், பிரியமானவளே என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவர்களை பார்த்து தான் பிரியமானவளே, பிரியமானவனே என்று சொல்லுவார்கள். இங்க தேவனாகிய கர்த்தர் தானியேலை குறித்து சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி. பாருங்க, அந்நிய தேசத்துல எவ்வளோ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். பாபிலோன் தேசத்தை குறித்து வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பாபிலோன் தேசத்தில் அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் இருந்திருக்கிறது. வேத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், தானியேல் 16வது வயது அவன் எருசலேமிலிருந்து அவன் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். 16 வயது, ஒரு வாலிப வயது. இந்த காலத்தில் சொன்னால் ஒரு டீனேஜ், இளம் வாலிப வயது. இந்த வயதில் அவன் பாபிலோன் தேசத்தில் கொண்டு போகப்பட்டான். பாபிலோன் தேசம் ஒரு பாவம் நிறைந்த தேசம். அங்கே அநேக பாவத்தின் வழிகள் இருந்தது. அந்த தேசம் பாவத்துக்கு விசாலம் என்று சொல்லலாம். அந்த தேசத்தில் அந்த வாலிப வயசிலிருந்தே தானியேல் தன்னுடைய மரணம் மட்டும், சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 99 வயது வரை அவர் வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த வயது வரைக்கும் அவர் அந்த தேசத்தில் நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் தேவன் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். சில பிள்ளைகளை பாருங்க, பெற்றோருடைய கையிலிருந்து வெளியே போனால் அதனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போகுது.
பெற்றோருடைய கைகளில் இருக்கும்போது ஒழுங்காக வஸ்திரம் தரிக்கும், ஒழுங்காக கீழ்ப்படிந்து இருக்கும், ஒழுங்காக சொல்கிறத கேட்கும். ஆனால் அதை விட்டுட்டு பெற்றோருடைய கையிலிருந்து வெளியே போன உடனே அங்கே உள்ள ஆவி அவங்கள என்ன செய்யுது? தோற்றிடுது. வஸ்திரத்தில் மாற்றம் வந்துடும், பேச்சில் மாற்றம் வந்துடும், எல்லாவற்றிலும் என்ன செஞ்சிடும்? மாற்றங்கள் வந்துடும். ஆனால் தானியேலை பாருங்க, அவனுக்கு அங்கே பெற்றோரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நம்ம எங்கே போனாலும் சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ண வேண்டும். நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த தேசத்தில் போனாலும் சரி, எந்த மாநிலத்தில் போனாலும் சரி, எந்த மாவட்டத்தில் போனாலும் சரி, எங்கே போனாலும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. எனவே நான் இந்த தேசத்திலே, இந்த மாநிலத்திலே, இந்த மாவட்டத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வேன், பரிசுத்தமான ஒரு ஜீவன் செய்வேன் என்கிற அந்த வாஞ்சை பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டும். அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தேவனால உயர்ந்த ஸ்தானங்களிலே வருவார்கள். அல்லேலூயா. இல்லைனா உங்க படிப்பு, அறிவு, திறமை வச்சு நீங்க வரலாம். ஆனா தேவனால நீங்க உயர்ந்த ஸ்தானத்திலே வர வேண்டும் என்று சொன்னார், இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை உங்களுக்குள்ளே கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. யோசேப்புடைய இந்த தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சொல்லும்போது மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே சொன்னார், இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பிதாவுக்கு ஒரு நேசகுமாரனாகத்தான் வாழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம் நம்ம வாழ்றது ஒரு தற்காலிக வாழ்க்கை, டெம்பரரி லைஃப். நமக்கு நிரந்தர வாழ்க்கை பரலோகத்திலே இருக்கிறது. அதனால இந்த உலக வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஒரு நாள் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் மிகவும் ஏழ்மையான நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. எப்படி இந்த தானியேலை அடிமை தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தானத்தில் ஒரு அதிகாரியாய் கொண்டு வந்து உயர்த்தினாரோ, அதே போல கர்த்தர் நிச்சயமாக நாமும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவர் நம்மை உயர்த்துவார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எனவே நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த தானியேலை போல ஒரு வாழ்க்கை, நல்ல சுபாவம் கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நிச்சயமாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் தொழில்கள், வேலைகள், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். தேசத்திலே கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வருவார். பெரிய பெரிய தலைவர்களோடு, அதிகாரிகளோடு கர்த்தர் உங்களை உட்கார பண்ணுவார். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே நல்ல சுபாவங்களை உருவாக்கும் போது கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. தானியேலை போல ராஜ போஜனத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாதப்பா. தகப்பனே அப்பா, பெருந்தினிக்காரனாய் நான் மாறிவிடக் கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தகப்பனே. அதே போல தாழ்மை உள்ள ஒரு ஜீவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. தாழ்மை உள்ள ஒரு ஜீவியம் வேண்டும். கர்த்தர் எங்களை எந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வைத்தாலோ நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை எங்களை காட்டிலும் மேன்மையாய் எண்ண வேண்டும். மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். தகப்பனே, அந்த கிருபை எங்களுக்கு தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறீர், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தகப்பனே, சூத்திரப்பா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது, பரிசுத்த தேவனுடைய ஆவி இருந்தது. அதனால கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு உண்மையான வாழ்க்கை இருந்தது, ஒரு உண்மையான ஜீவி அவனுக்குள்ளே இருந்தது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவனுக்குள்ளே இருந்ததப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாருமையா. நாங்களும் உயர்வுகளை மேன்மைகளை காணத்தக்கதாய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள ஜீவியம் கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் வசனத்தின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படும் போது அவைகளெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும்ப்பா, சரி செய்ய வேண்டும். தகப்பனே, நம்முடைய வார்த்தைகள் எங்களிடத்தில் வரும்போது அதற்கு எங்களுடைய இருதயங்கள் திறந்திருக்க வேண்டும் ஐயா. தகப்பனே, சூத்திரம் சூத்திராண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். வசனத்தை கேட்க கேட்க நாங்கள் உண்மையுள்ளவர்களா ஜீவிக்க முடியுமே, பரிசுத்தமாய் வாழ முடியுமே, விட்டு விலக வேண்டியெல்லாம் விட்டு விலக முடியுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, அந்த கிருபை எங்களுக்கு தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஜெப வாழ்க்கை எங்களுடைய ஜீவியத்தில் நஷ்டப்படக்கூடாதப்பா. இன்றைக்கு ஜெப வாழ்க்கையில் நஷ்டப்படுகிறதப்பா. கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனால் ஜெப வாழ்க்கை குறைந்து கொண்டே போகிறதப்பா. ஜெப வாழ்க்கை நஷ்டப்படக்கூடாது. நாங்கள் தேவனோடு இருக்கிற அந்த நேரங்கள் வாழ்க்கையிலே தடைபடக்கூடாதப்பா. அதிகமாக இப்படி சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும். மரியாளை போல நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் ஐயா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தகப்பனே, தானியேலுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமா இருந்ததே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையோ உமக்கு பிரியமா இருக்க வேண்டும், உமக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. நாங்கள் பிரியமாய் வாழ கிருபை பாராட்டப்பா. எந்த இடத்துல போனாலும் கர்த்தருக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தர் எங்களை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்ல வேண்டும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா கந்துனா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, தானியேலுக்குள்ளே எப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை வைத்து அவனை அடிமை தேசத்திலே நீர் உயர்த்தி வைத்தீரேப்பா. அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த ஸ்தானத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாரோ. நாங்கள் ஆண்டவரை ஏற்ற காலங்களிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே வர வேண்டும். கர்த்தர் எங்களை கொண்டு வர வேண்டும்ப்பா. இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாக வேண்டும். கர்த்தர் அதை நிறைவாய் தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சூத்திரம் சூத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உயர்வுகளை தாரோ, மேன்மைகளை தாரோ. நீர் சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். தானியேலை உயர்த்தின கர்த்தர் எங்களை உயர்த்தி வைப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த
எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஓரே பாலாபா தூடா கந்துனா ரே மலபா. ஆமென். அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரீபா லாபா தூடா கந்துனா ரே மலபா. ஓ மாரா கந்துனா ரே மலபா ஷந்தர பௌடல கந்துனா. ஓ ஷியாலவல ரிகவலவல துடவல கந்துனா. உரா திரா ஷரா மாரா ரீனு ரிபி ரவலவா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். நாம் புழுதியிலே இருந்தாலோ குப்பையிலே இருந்தாலோ கர்த்தர் அங்கிருந்து நம்மை எடுத்து அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவன். ஹalleluya. ஓ ரீபா லாபா தூடா கந்துனா ரேமா லாபா. ஓ மாரா கந்துனா ரேகாமா தூடா. ஓடலா கந்துனா. ஓ ஷியாலவல ரிகவலவல துடவல கந்துனா. ஆமென். அடிமை தேசத்திலே தானியேலை உயர்த்தினவர் நம்மை நிச்சயம் உயர்த்துவார். வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு உயர்வுகளை மேன்மைகளை தருவார். உரா ஷரா மாரா ரீபா லாபா தூடா கந்துனா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. தகப்பனே சோதரம் 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 சோதரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். நல்ல பிதாவே, கிருபை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா. பரிசுத்த ஆராதனையில் வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஒரு தானியேலை அடிமை தேசத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்தீர் ஆண்டவரை. அதே போல தகப்பனே, எங்களையும் நாங்கள் வாழுகிற தேசத்திலே கர்த்தர் உயர்த்தி வைப்பீராக. தானியேலுக்குள்ளே நல்ல சுபாவங்களை உருவாக்கி அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தது போல கர்த்தர் எங்களை நன்றாய் உருவாக்கி உயர் ஸ்தலங்களிலே
கர்த்தர் எங்களை கொண்டு நிறுத்துவீராக. தேசத்தின் தலைவர்களோடு அதிகாரிகளோடு கர்த்தர் தேவ ஜனத்தை உட்கார பண்ணுவீராக. கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தாரும். இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியப்பா. வாழ்வுக்கு தேவையான எல்லா உயர்வுகள் மேன்மைகளையும் கர்த்தர் தார். தொடர்ந்து எங்கள் தலைமை போதர் அவர்களை நினைக்கிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்து. அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியத்தை தார். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கூடுகையில் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாரும் பங்கெடுக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உடைய கரத்திலே தருகிறோம். துதியான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தலும், பாதுகாவலும் என்று சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு விசேஷமாய் சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.